ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டீ கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி கடைகளில் பட்டர் டீ கேக் செய்கிறாங்களோ அதே மாதிரியே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 முட்டை நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி முட்டையை உடச்சி இதில் வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி உடைக்க தெரியலனா ஒரு குழிக்கரண்டியோ ஏதாவது ஒரு கரண்டிலையோ நீங்கள் எக்கை உடச்சி அப்படியே அதில் போட்டுருங்க. அதில் ஒயிட்டை மட்டும் நீங்கள் லைட்டாக சாய்ச்சிங்கன்னா ஒயிட் மட்டும் உங்களுக்கு ஃபில்டராகி வந்துடும். எல்லோவை நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 4 முட்டையோடைய வெள்ளைக்கருவையும் நான் எடுத்துட்டேன். இதில் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பீட்டரை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில், அதாவது லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்கு நல்லா பீட் ஆகி வந்தால் தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் எக் ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஸ்டிக் பீக்கில் உங்களுக்கு இந்த எக்கு பீட் ஆகி கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நாம் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோருக்கு 3/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் விடாமல் பீட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது இந்த விப்பின் க்ரீமில் கிடைக்கும் இல்லையா, ஸ்டிக் பீக் மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்கோட ஒயிட் வந்து நல்லா ரைஸ் ஆகி விப்பின் க்ரீம் மாதிரி ஸ்டிக் பீக்கில் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது எல்லோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பேல் எல்லோ வர்ற அளவுக்கு பீட் பண்ணணும். இந்த மாதிரி பீட் பண்ணுறதால உங்களுக்கு எக் ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த பைனாப்பிள் எசன்ஸோட நீங்கள் பட்டர் எசன்ஸ், மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த எக் ஒயிட்டில் இந்த எல்லோவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்டாக பொறுமையாக நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி இடுங்க. ஓரளவுக்கு ஒயிட்டு எல்லோன்னு நமக்கு மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கேக் நல்லாவே நமக்கு வரும். ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கேக்கோட சாஃப்ட்னஸ் போய் நமக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஆல் பர்பஸ் ஃப்ளோரை 1 கப்பு வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஜலிச்சு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட்டிங் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கட்டிங் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா எக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடலாம். அழகாக உங்களுக்கு அந்த மைதா வந்து கீழே போய் செட்டில் ஆகி எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் மில்க்கும் 1/4 கப் பட்டரும் உருக்கி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்காதுன்னா வாசனை இல்லாத ஆயில் எதுவாக இருந்தாலும் ஒரு 1/4 கப் வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுதா, இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி சூப்பராக மிக்ஸ் ஆகி வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இதை வந்து ஒரு 8 இன்ச் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா முழுமையாக சேர்த்துருங்க. அடுத்து ஒரு டூத் பிக்கோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு நைஃபோ வச்சு எல்லா சைடுமே இந்த மாதிரி நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் மேலே ஓட்டையாவோ இல்லைனா கேக் அப்படியே பொழந்து இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் கேக் நல்லா மேலே சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இந்த மெத்தடை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க. இப்போ நான் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ராவே வைக்கிறேன். 35 மினிட்ஸில் கேக் பேக் ஆகிடும், பட் நான் 40 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ அவனை நான் கரெக்டாக 35 மினிட்ஸ் to 40 அந்த இதில் வந்து நான் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கேக்கை உள்ளே வச்சாச்சு. இப்போ
இப்போ நல்லாவே ரைஸ் ஆகி வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. பாருங்கள், கேக் நல்லாவே ரெடி ஆகிடுச்சி. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஆஃப் ஆகிடும். இப்போது நம்ம கேக்கை உடனே மோல்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திங்கன்னா கேக் அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் தான் எடுக்கணும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். பட்டர் ஷீட்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்ல வால்யூம் வந்திருக்கு. கேக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். செம்ம சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்பான்ச்சியான ஒரு டீ கேக் வந்து கிடச்சிரும். இது முழுக்க முழுக்க பட்டர்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் கேக்கோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒயிட் கலரும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருந்தது. பாருங்கள், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இதை நான் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல, நாளைக்கு தான் சாப்பிட போகிறேன். அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.